வணக்கம். விஜய் சேதுபதினு ஒரு நடிகர் இருக்கார். நல்லா வளர்ந்து வந்து நல்லா ஒரு ஒரு லெவலில் வந்திருக்கார். அவருடைய பையன் சூர்யா, பாவம் அந்த பையன் சின்ன பையன். அவரை போட்டு ஒரு படம் எடுத்துட்டாங்க. அனல் அரசு அப்படிங்கிறவர் ஒரு படம் பண்ணியிருக்கார், இயக்கம் பண்ணியிருக்காரு. படம் பேர் வந்து ஃபினிக்ஸ். அந்த படம் வந்து சமீபத்தில் விழா நடத்தியிருக்காங்க சென்னையில். அதில் எல்லோரும் வருவாங்க இல்லையா? அதில் வரும்போது இந்த ரசிகர்கள் என்ற பட்டாளம், இவங்களை யார் ரசிகர்னு சொல்கிறது, வந்து அந்த சூர்யா கிட்டே பேசியிருக்காங்க. சூர்யாவும் கேஷுவலாக பேசியிருக்காரு. அந்த இதை நான் பார்த்தேன். அதில் என்ன பண்ணால் சிக்லேட் போட்டு சாப்பிட்டுருக்கார், சிவிங்கம் சாப்பிட்டுருக்கார். சாப்பிட்டுன்னே பேசியிருக்கார். இன்னும் சிவிங்கம் போட்டு சாப்பிட்டுன்னு பேசுறதுல என்ன தப்பு? அவர் டாஸ்மாக் சரக்கு போட்டு உங்ககிட்ட பேசியிருந்தாருன்னா தப்பு. சிவிங்கம் தானே சாப்பிட்டாரு, அதில் என்னையா தப்பை கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? உடனே இந்த மாதிரி யூடியூப்லேயும் இந்த சமூக வலைதளத்துலையும் இப்போவே பந்தாவா, இப்போவே ஆணவமா, என்னடா இது? அவர் என்னதான் பண்ணார் அந்த பையன்? சுவிங்கம் போட்டு பேசுனது தப்பா? முட்டாப்பாடையில் சரி பேசிட்டேன். உங்களுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு என்ன போச்சு? நீ ஏன் அவர்கிட்ட வந்து பேசுகிற? உனக்கு கூப்பிட்டாரா அவர் பேச சொல்லி? சிவிங்கம் போட்டு சாப்பிட்டாரான், அது பெரிய தப்புன்னு அது மார்த்தட்டின்னு அலைகிறானுங்க சில நாதாரிங்க. தேவையா? அவங்கவுங்க வேலையை பாருங்கயா. அந்த பையன் நடிக்க ஒரு வேலையை அவர் பார்க்குறாரு. உங்களுக்கு தான் வேலை, அடுத்தவனை போய் சுரண்டிங்கன்னு தான் வேலை உங்களுக்கு. மானங்கட்ட பொழப்பு இதெல்லாம் எதுக்கியா உங்களுக்கு? அது சமூக வலைதளத்தில் பரப்புறது. அந்த அனல் அரசு பாவம் அந்த டைரக்டர் புலம்பிட்டார். நீங்கள் என்னப்பா சூர்யாவை நீங்கள் விமர்சனம் பண்ணலை, அந்த படத்தையும் என்னையும் படக்குழுவினரையும் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறீங்க. நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறோம், நீங்கள் எல்லோரும் எங்களை விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்குது, தயவுசெய்து அந்த அதை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பி மன்னிப்பேன் கேட்டாராம். இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறா, நாதாரி பசங்களா, ஏன்டா நடிகனுக்கு பின்னாடி நடிகை பின்னாடியும் தடவிங்கன்னு போகிறீங்க? உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? சமூக அக்கறையே கிடையாதாடா உங்களுக்கு? கேவலமான பொழப்பு நடத்திட்டு இருக்கீங்க. இந்த வனிதா விஜயகுமார், அது ஏதோ பாவம் வாழ்க்கையில் அடிப்பட்டு என்னென்னவோ பண்ணி பாவம் ஏதோ ஒரு படத்தை எடுத்துட்டாங்க. என்ன படம் அப்படின்னா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் மைக்கேல் மதன காமராஜன் ஒரு படம், அது நான் சின்ன பையனாக இருக்கும்போது வந்த படம், கமலஹாசன் படம். அதில் ஏதோ ஒரு ராத்திரி சிவராத்திரின்னு படம் பாட்டு வந்துச்சான், எனக்கு கூட ஞாபகம் இல்லை. அந்த பாட்டு இந்த படத்தில் வச்சுட்டாங்களாம். அதனால் அண்ணன் இளையராஜா வரிஞ்சு கட்டின்னு கோர்ட்டில் கேச போட்டார். அந்த படத்தை நீக்கணும், என்னுடைய காப்புரிமை மீறிய செயல் இது அப்படின்ட்டார். அது பாவம் புலம்புது இந்த வனிதா விஜயகுமார். இது இந்த இளையராஜாவுக்கு பிச்சைக்காரனாங்க இருந்தாலும் ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு பாட்டுக்கு போட்டு எல்லாரும் மூஞ்சிலையும் முகத்திலையும் அடிச்சு விட்டாங்க. அப்போ உடனே அவங்க தம்பி கங்கை அமரன், ஏங்க எங்ககிட்ட இல்லாத பணமாங்க, எங்கள் அண்ணன் பணமாக கிளைம் பண்ணுறாரு, எங்ககிட்ட இல்லாத பணமா? ஆமாம் உங்ககிட்ட இல்லாத பணம் தான். பிச்சைக்காரன் தான்டா நீங்கள். எச்ச கைக்கு சோறு எடுத்து விட்டாதவனுங்க, எச்ச கைக்கு காக்கா கொடுக்காதவனுங்க, காக்காவுக்கு எச்ச கையால் சோறு போடாதவனுங்க இவனுங்க வந்து பேசுகிறானுங்க. வேறு வேலை கிடையாது அவங்களுக்கு. அது ஏதோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு ஒரு படத்தை எடுத்துருக்குது, அதுக்கு ஒரு வீம்பு, அதுக்கிட்ட பணத்தை கொடுக்கணும். இது பிளாக்மெயில். இதை விட வேறு ஏதாவது செஞ்சுட்டு போயிடும்.